வணக்கம் நண்பர்களே, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த வீடியோவை கேளுங்கள். இந்த டைட்டிலை பார்த்த உடனே நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி 2 கையும் இல்லை, அவர் சாப்பிடும்போது ஏற்படுகிற கஷ்டம். ஒரு ஏழை குழந்தை, அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள், அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு துறையில் வேலை பார்க்கும் தொழிலாளிகள் படும் கஷ்டம். அந்த தொழிலாளிகளுக்கு பணம் கொடுக்க முடியாமல் திண்டாடும் அந்த முதலாளிகளுக்கு கஷ்டம். எவ்வளவோ கஷ்டம் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டம் இருக்குது. இந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும், இந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிரெயின் மோட்டிவ் டாக் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த வீடியோவை பாருங்கள். இந்த தலைப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுதி 1, அறிமுகம் மற்றும் வலியின் ஏற்பு. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த வீடியோவை கேளுங்கள். அறிமுகம் மற்றும் வலியின் ஏற்பு. என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நொடியில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனம் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை நீங்கள் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் என்ன பாவம் செய்தேன்? எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்களே, எல்லோரும் என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே என்று உங்கள் மனம் ரணமாகி கொண்டிருக்கலாம். சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லாத ஒரு தனிமை உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம். இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கும் அந்த எல்லையில்தான் இப்போது நின்று கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் மூச்சை உள்ளே இழுத்து நிதானமாக வெளிவிடுங்கள். உங்கள் மனதின் பாரம் குறைய நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் சொல்வதை மட்டும் கவனித்து கேளுங்கள். இந்த உலகம் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை இன்னும் உங்களை கைவிடவில்லை. கஷ்டங்கள் என்பவை உங்களை அழிப்பதற்காக வருவதில்லை. உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் சிங்கத்தை எழுப்புவதற்குத்தான் வருகின்றன. வாங்க நண்பர்களே, உங்களுக்குள்ளே தூங்கி இருக்கும் அந்த சிங்கத்தை நாம் தட்டி எழுப்புவோம். அழ வேண்டும் என்று தோன்றுகிறதா? தாராளமாக அழுங்கள். கண்ணீர் பலவீனம் அல்ல, அது உங்கள் மனதின் தேங்கி கிடைக்கும் பாரத்தை குறைக்கும் ஒரு மருந்து. ஆனால் அழுது முடித்த பின் அதே கண்ணீரோடு நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த கஷ்டம் தற்காலிகமானது தான். இந்த நொடி கடந்து போகும். பகுதி 2, கஷ்டங்களின் உண்மையான அர்த்தம். பகுதி 2, கஷ்டங்களின் உண்மையான அர்த்தம் என்ற தலைப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போவோம். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த காலத்தில், இந்த உலகத்தில் எந்த ஒரு மாபெரும் மனிதனும் எல்லா வசதிகளும் இருந்தபோது உருவாகவில்லை. அவர்கள் அனைவரும் கஷ்டத்தின் உச்சியில், அவமானத்தின் சாம்பலில் இருந்துதான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார்கள். ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து சுத்தியால் ஓங்கி அடிக்கிறான். அந்த கல் வலிக்குதே, என்னை ஏன் அடிக்கிறாய் என்று அழுது விளங்கினால் அது வெறும் கல்லாகவே ரோட்டில் தான் கிடக்கும். ஆனால் அந்த சுத்தியலின் ஒவ்வொரு அடியும் வலியும் தாங்கி எந்த கல் அமைதியாக நிற்கிறதோ அதுதான் சில வாரங்களில் ஒரு அழகான சிலையாக மாறி கருவறையில் அமர்ந்து உலகத்தையே வணங்க வைக்கிறது. அதே போல்தான் நீங்களும் உங்கள் எண்ணங்களை செதுக்க வேண்டும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்கள் எல்லாமே அந்த சுத்தியல் அடிகள் தான். உங்களை ஒரு அழகான வலிமையான சிலையாக மாற்றுவதற்கு காலம் உங்களை செதுக்கி கொண்டிருக்கிறது. சாணக்கியர் ஒரு முறை கூறினார், துன்பங்கள் வரும்போது பயந்து ஓடாதே, அவை உனக்கு வரப்போகும் மாபெரும் வெற்றிக்கான தகுதியை சோதிக்கும் நுழைவுத் தேர்வு. உங்களை அவமானப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள்,
உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை மதிக்காதவர்கள், உங்களை மிதித்தவர்கள், இவர்களை பற்றி நினைத்து ஏன் நீங்கள் வருந்துகிறீர்கள்? அவர்கள் உங்களை நிராகரிக்கவில்லை. உங்கள் தகுதிக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அதனால் விலகி போகிறார்கள். நண்பர்களே, அலுவலகத்தில் உங்களை யாராவது ஒதுக்கி வச்சு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் திறமைக்கு அவங்க இல்லைன்னு தான் அர்த்தம். உங்களை விட்டு ஒரு நச்சு மனிதரோ அல்லது ஒரு மோசமான சூழ்நிலையோ விளங்குகிறது என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லதை தரப்போகிறது என்று அர்த்தம். பகுதி 3. மனதை கட்டுப்படுத்துதல். இந்த பிரபஞ்சம் உங்களை மனதை எப்படி கட்டுப்படுத்து வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பகுதி 3, மனதை கட்டுப்படுத்துதல். கஷ்ட காலங்களில் நம்முடைய மிகப்பெரிய எதிரி நம்முடைய மனம்தான். அது இல்லாததையும் பொல்லாததையும் நினைத்து உங்களை பயமுறுத்தும். உன்னால் முடியாது, நீ தோற்று போடுவே, உன் எதிர்காலமே இல்லை என்று உங்கள் காதுகளில் ஓயாமல் ஒலித்து கொண்டிருக்கும். மனிதனின் பேச்சை கேட்காதீர்கள். நீங்கள் உங்கள் மனதிற்கு கட்டளையிடுங்கள். எது சரி எது தவறு என்று உங்கள் மனதை நோக்கி சொல்லுங்கள். மனமே அமைதியாக இரு. நான் பலவீனமானவன் அல்ல. நான் எதையோ புயல்களை கடந்து வந்தவன். இதையும் நான் கடந்து போவேன். உங்களிடம் இன்று பணம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், உங்களை ஆதரிக்க ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களிடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் உங்கள் உயிர். அது உங்கள் உயிர் மற்றும் நம்பிக்கை. இந்த இரண்டும் இருந்தால் போதும். எழுந்த எல்லாவற்றையும், இந்த உலகத்தையும் உங்களால் 100 மடங்கு வாங்க முடியும். அதிகமாக உங்களால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். எனவே தோழர்களே, நினைவிருக்கட்டும், பணக்காரனாக வாழ்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பூஜ்ஜியத்தில், ஜீரோவிலிருந்து விழுந்த பிறகும் அங்கிருந்து மீண்டும் ஹீரோவாக எழுந்து நிற்பது தான் உண்மையான வெற்றி மற்றும் கெத்து. உங்களை நீங்களே கேளுங்கள், இந்த கஷ்டம் என்னை விடவா பெரியது? இல்லை, நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் படைப்பு. உங்களுக்குள் அளவிட முடியாத ஆற்றல் இருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்து அதையெல்லாம் தாண்டி தானே இன்று இங்கே வந்து நிற்கிறீர்கள். அன்றைய கஷ்டங்களை வென்ற நீங்கள் உங்களால் இன்றைய கஷ்டங்களை வெல்ல முடியாதா? பகுதி 4. அவமானங்களை ஆயுதமாக மாற்று. நண்பர்களே, உங்களை ஏற்படுத்திய அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்கள் உங்களை அவமானப்படுத்தியிருந்தால் அந்த அவமானங்களே ஆயுதமாக மாற்றுங்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தி விட்டார்களா? உனக்கெல்லாம் தகுதியே இல்லை என்று முகத்திற்கு நேராக சொல்லிவிட்டார்களா? தயவு செய்து அவர்களிடம் போய் சண்டை போடாதீர்கள், கத்தாதீர்கள், அவர்களை வீணாக சண்டையிடாதீர்கள், உங்கள் கண்ணீரை காட்டாதீர்கள். உங்கள் மௌனத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுங்கள். அவர்கள் உங்களை அவமானப்படுத்திய அந்த இடத்தை விட்டு அமைதியாக நகருங்கள். அதுவே அவருக்கு மிகப்பெரிய தண்டனை. ஆனால் அந்த அவமானத்தை உங்கள் நெஞ்சிற்குள் ஒரு நெருப்பாக எரிய விடுங்கள். அந்த நெருப்பிலே அவரை போட்டு பொசுக்குங்கள். அந்த நெருப்பு உங்களை அழிக்கக்கூடாது, உங்களை உழைக்க வைக்க வேண்டும். அவமானப்படுத்தியவர்களை, உங்களை ஒதுக்கியவர்களை ஆச்சரியப்படும்படி நீங்கள் வளர வேண்டும். அவர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்து நிற்கும் அளவிற்கு உங்களை தகுதி நீங்களே உயர்த்த வேண்டும். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் ஆகச்சிறந்த பழிவாங்கல். கஷ்டங்கள் வரும்போது தான் யார் உண்மையான நண்பன், யார் துரோகி என்று அடையாளம் தெரியும். கஷ்டம் என்பது ஒரு வடிகட்டி போன்றது. அது உங்களை சுற்றி இருக்கும் போலி மனிதர்களை வடிகட்டி உண்மையானவர்கள் மட்டும் உங்களிடம் வைக்கும். அதனால் கஷ்ட காலத்தை கண்டு பயப்படாதீர்கள். அது உங்களுக்கு மனிதர்களை கற்றுத்தரும். பகுதி 5. தவம் போன்ற உழைப்பு மற்றும் பொறுமை. நண்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் உழைப்பு மற்றும் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் வெற்றி ஈஸியாக பெற முடியும். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை. விதை போட்ட உடனே மரம் வளர்ந்துடுமா, பழம் தந்துடுமா? அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அதுவரை அந்த விதை மண்ணுக்குள் இருட்டுக்குள் புதைந்துதான் கிடக்க வேண்டும். அந்த விதையை போல நீங்கள் இருங்கள். இப்போது நீங்கள் இருக்கும் சூழ்நிலையும் அப்படித்தான். நீங்கள் புதைக்கப்படவில்லை,
விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருண்ட சூழ்நிலை கண்டு பயப்படாதீர்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? மண்ணுக்குள் இருக்கும் விதை எப்படி முட்டி மோதி சரியாக வெளியே வருகிறதோ அதே போல் உங்கள் கஷ்டங்களை உடைத்து கொண்டு நீங்கள் மாபெரும் ஆலமரமாக வெளியே வருவீர்கள். அதற்கு உங்களுக்கு 2 விஷயங்கள் தேவை. ஃபஸ்ட்டு பொறுமை, தொடர்ச்சியான உழைப்பு. சூழ்நிலை சரியாக இல்லாத போது அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்கள். உலகம் உங்களை கவனிக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் உழைப்பு இந்த பிரபஞ்சம் கவனித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வைக்கும், நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இந்த உலகம் வட்டிய முதலமாக திருப்பி கொடுக்கும். தோல்விகள் வரத்தான் செய்யும். ஒரு முறை தோற்றால் என்ன, மீண்டும் முயற்சி செய். மறுபடியும் தோற்றால் எங்கே தப்பு நடக்கிறது என்று பார். அதை சரி செய்து மீண்டும் களத்தில் இறங்கு. வீழ்வதெல்லாம் எழுவதற்கு தானே, வீழ்ந்து கிடப்பதற்கு அல்ல. பகுதி 6. முடிவரை. மாபெரும் எழுச்சி நாயகன் நீதான். ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமையாக முடிவெடுங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சி நாயகனா மாறுங்க. என் அன்பு தார்மீக நண்பர்களே, இப்போது உங்கள் மனதில் இருந்த அந்த வாரம் சற்றே குறைந்திருப்பதை உணர்கிறீர்களா? யாரோ ஒருவருக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் வீணாக்க வேண்டும்? இந்த வாழ்க்கை உங்களுடையது. இதில் துக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் அதிக இடம் கொடுக்காதீர்கள். இன்று இந்த வீடியோவை கேட்டு முடித்த அடுத்த நொடி நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாற வேண்டும். உங்கள் கண்களை துடையுங்கள். முகத்தில் ஒரு புன்னகையை வரவழையுங்கள். தோல்விகளை நிறுத்தி கம்பீரமாக நில்லுங்கள். உங்களை வீழ்த்த இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. ஏனெனில் உங்களுக்குள் இருப்பது சாதாரண மனம் அல்ல, எதையும் கண்டும் அஞ்சாத ஒரு சிங்கத்தின் மனம்தான். இனிமேல் அழமாட்டேன், கவலைப்பட மாட்டேன், என் இலக்கை நோக்கி ஓடுவேன் என்று உங்களுக்குள் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். மாற்றம் என்பது வெளியிலிருந்து வராது, அது உங்களுக்குள் இருக்கத்தான் செய்கிறது. எழுந்து வாருங்கள், சாதித்து காட்டுங்கள். உங்களை போன்ற அவமானப்படுத்தியவரை இந்த உலகம் அவங்களை அண்ணாந்து பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விதைத்திருந்தால் அதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றும் நம் குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.